ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி மகாபெரிவா கிட்ட அளவுக்கு அதிகமான பக்தி கொண்ட ஒரு பக்தர் இருந்தார். அவர் எப்பவும் மகாபெரிவாளை மனசில் நினச்சிட்டே இருப்பார். 1978 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு தினம் அன்னைக்கு தேனம்பாக்கத்தில் இருந்த தன்னோட வீட்டில் தூங்கின்னு இருந்த அந்த பக்தரோட உடம்புல மின்சாரம் பாய்ஞ்சா மாதிரி இருந்தது. சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்தார். அவர் முன்னாடி விபூதி, ருத்ராட்சம், கஷாயத்தோட பெரியவரே காட்சி கொடுத்தார். குரு கடாட்சம் பெற்றால் வாழ்க்கையில் கோடி நன்மை உண்டாகுங்கிறத அந்த பக்தர் உணர்ந்தார். அந்த பக்தருக்கு ஒரு தடவை காதில் கடுமையான வலி வந்தது. பரிசோதனை பண்ணின டாக்டர்கள்லாம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா வலி குறையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டா. காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டார் அந்த பக்தர். கையில் ஆரஞ்சு பழங்களை எடுத்துட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பினார். காது வலி பற்றி பெரியவா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். பெரியவர் எந்த பதிலும் சொல்லாமல் அவர் கொடுத்த பழங்களோட தோள்களை உரித்து கீழே போட்டார். அந்த பக்தர் தன்னோட மனசுக்குள்ள பெரியவா தன்னோட தீவினைகளை எல்லாம் உரித்து எடுத்துட்டதா எண்ணி சந்தோஷப்பட்டார். அன்னிலேருந்து அவரோட காது வலி குறைய ஆரம்பிச்சது. மறுபடியும் காது பரிசோதிக்கிற டாக்டர்கிட்ட போனார். உண்மையை மறைக்காமல் சொல்லுங்கோ, வேறு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிண்டேளா அப்படின்னு கேட்டார். அந்த பக்தர் கண் கலங்கினபடியே வேறு எந்த டாக்டர்கிட்டையும் போகலை, வைத்தியமும் எதுவும் எடுத்துக்கலைன்னார். அந்த டாக்டர், பயப்படாமல் சொல்லுங்கோ, நான் அந்த மருந்தை என்னன்னு தெரிஞ்சுட்டா உங்களை மாதிரி கஷ்டப்படுறவாளுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும்னு பரிவோடு கேட்டார். டாக்டர், நீங்கள் சொல்கிறது என்னவோ உண்மைதான். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வைத்தியர்கிட்ட போனேன். மகாபெரிவான்னு பேர். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அருள் பிரசாதங்கிற மருந்தை கொடுத்து என்னை குணப்படுத்திட்டார்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பக்தர். அதை கேட்ட டாக்டர், இனிமேல் உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டார். பெரியவாளோட கருணையை மனசுக்குள்ளே வியந்தபடியே அந்த பக்தர் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தார். பெரியவாளோட ட்ரீட்மெண்ட் அமுதமயமானவை. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவை நம்மளோட பக்தி, அன்பு. இதுக்கு மேலே அவர் எதையுமே எதிர்பார்க்கறதில்ல. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.